விஜயபாஸ்கரை பொறுத்தவரை அதிமுகவில் மிக முக்கிய ஒரு நபராக தான் அறியப்படுகிறார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் அதிமுகவில் மிக தீவிரமாக செயல்பட்டு வந்த ஒரு தலைவர். அவருடைய விலகல் என்பது அதிமுகவுக்கு ஏதேனும் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்னும் சிலரும் கூட அதிமுகவிலிருந்து விலக இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக விஜயபாஸ்கருடைய விலகலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தற்போதைய அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூட 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அவர்கள் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையில் செயல்பட்ட அணியாக பிரிந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்த காரணத்தால் அவர்கள் மீதான கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதிலிருந்து அது தப்பித்தார்கள். அதற்கு பிறகு இருந்தாலும் கூட எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணியினர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்த போது கூட விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரெல்லாம் வரவில்லை. அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது அப்போது முதலே கேள்விக்குறியாக இருந்தது. விஜயபாஸ்கருடைய விலகல் என்பது இன்று நேற்று அல்ல. எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணியினர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுக்கப்பட்ட போது கூட அப்போது அந்த அணியில் விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட சில முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை. அப்படி என்றால் அவர்கள் நிலைப்பாடு என்ன? அவர்கள் தாவேக்காவில் இணைய போகிறார்களா? அவர்களுடைய விளக்கம் என்ன என்பது அப்போது முதலே இந்த கேள்வி தொடர்ந்து கொண்டே வந்தது. சி.வி. சண்முகம் பொறுத்தவரையிலும் அவருடைய முடிவு என்ன என்பதும் தற்போது கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. இந்நிலையில் தான் கடந்த சில நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவின் தலைமைக்கு எதிராக விஜயபாஸ்கர் பதிவுகளை வெளியிட்டு வந்தார். அதில் மிக முக்கியமாக இன்றைய நாள் அவர் வெளியிட்ட பதிவு மிக முக்கியமான பதிவு. அதில் தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு, உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்ல முடியும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதன் மூலமாக அதிமுகவில் அவர் பயணிக்க சாத்தியமில்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் சற்று நேரத்துக்கு முன்னர் தான் அவர் புதுக்கோட்டையிலிருந்து அவர் சென்னை வந்தார். அப்போது நம்முடைய செய்தியாளர் அங்கிருந்து நமக்கு தகவலை உறுதிப்படுத்தி விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ய போகின்றார் என்ற தகவலை உறுதிப்படுத்தி விட்டார். அதன்படியே சற்று நேரத்துக்கு முன்னர் நாம் அந்த செய்தி வெளியிட்டிருந்தோம். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ய போகின்றார், சட்டப்பேரவை சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுக்க போகின்றார் என்று நாம் முன்கூட்டியே அதை தெரிவித்திருந்தோம். அதனுடைய அந்த அடிப்படையில் தற்போது ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டு அதுவும் சட்டப்பேரவை சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இதன் மூலமாக 5வது சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பாக போட்டியிட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு நபராக விராலிமலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் பார்க்கப்படுகிறார். இதன் மூலமாக தமிழகத்தில் தற்போது 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றது. மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, விராலிமலை, அதே போன்று முதலமைச்சர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒரு தொகுதியை மட்டுமே தக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு என 6 சட்டமன்ற தொகுதிகள் தற்போது காலியானதாக இருக்கின்றது. ஏற்கனவே 5 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டதற்கான இடைத்தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது 6வது சட்டமன்ற தொகுதியாக விராலிமலை சட்டமன்ற தொகுதி மாறி இருக்கின்றது. இதன் மூலமாக தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் 6 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது.